அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி என்கின்ற அரசியல் கட்சியின் நிறுவனர். பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் மாற்றாக இன்னொரு கட்சி சாத்தியம் என்ற நம்பிக்கையை பலருக்கும் உருவாக்கியவர். டெல்லியின் முதலமைச்சராக ஒரு முறை, இருமுறை அல்ல 3 முறை தேர்வானவர். IRS அதிகாரியாக இருந்து அரசியல் களத்திற்கு வந்து வெற்றியின் உச்சத்தை தொட்ட வெகு சிலருள் கெஜ்ரிவால் முக்கியமானவர். ஊழல் எதிர்ப்பு என்ற அம்சத்தை அடிப்படையாக கொண்டு அண்ணா ஹசாரே உருவாக்கிய அமைப்பில் இருந்து உருவெடுத்த அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அவரது அமைச்சர்களையும் ஊழல் வழக்குகள் துரத்தி கொண்டிருக்கின்றன. CBIயும் அமலாக்கத்துறையும் ஆம் ஆத்மியினருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அனுப்பிய நோட்டீஸுகளின் எண்ணிக்கை ஏராளம். ஒரு பக்கம் பாஜக எதிர்ப்பாளராக அறியப்படும் கெஜ்ரிவால், மறுபக்கம் மென் இந்துத்துவர் என்கின்ற விமர்சனத்திற்கும் ஆளாகிறார். ஊழல் எதிர்ப்பாளராக அறியப்பட்ட கெஜ்ரிவாலின் மீது ஊழல் தொடர்பாக வழக்குகள் பாய்கின்றன. காங்கிரசின் ஊழலை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கிய அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைக்கிறார். உண்மையில் அரவிந்த் கெஜ்ரிவால் யார்? அவரது அரசியல் என்ன? அவர் உருவாக்கிய அரசியல் கட்சியின் பங்களிப்பு என்ன? டெல்லி என்ற ஒற்றை மாநிலத்திற்குள் மட்டுமே அறியப்பட்ட ஆம் ஆத்மியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இப்பொழுது டெல்லியை தாண்டி பஞ்சாப், குஜராத், ஹரியானா, கோவா என்று பல மாநிலங்களில் அறியப்படுவதற்கும் அரசியல் தடம் பதித்ததற்கும் என்ன பின்னணி? ஹரியானாவில் உள்ள சிவானி என்னும் நகரில் 1968ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதியன்று கோவிந்த்ராம் கெஜ்ரிவால், கீதா தேவி தம்பதியரின் மூத்த மகனாக பிறந்த அரவிந்த் கெஜ்ரிவால் படிப்பில் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். 1985ஆம் ஆண்டு IIT JEE நுழைவுத் தேர்வை எழுதி தேர்ச்சி அடைந்த கெஜ்ரிவால் கரக்பூர் IITயில் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தார். அங்குதான் அவரது பார்வையும் பாதையும் மாறியது. பொருளாதார ரீதியாக தன்னை விட கீழ்நிலையில் இருப்பவர்களுக்காக கவலைப்படத் தொடங்கினார் கெஜ்ரிவால். உடன் பயின்ற நண்பர்கள் வெளிநாடுகளில் வேலை தேடிக் கொண்டிருக்க உள்ளூரில் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா என சிந்தித்துக் கொண்டிருந்தார் கெஜ்ரிவால். IIT படிப்பை முடித்துவிட்டு ஊர் திரும்பும் போது கெஜ்ரிவால் வெறும் கையை வீசிக்கொண்டு வந்ததை இப்பொழுதும் அவரது உறவினர்கள் நினைவு கூர்கின்றனர். அப்போது தான் அணிந்திருந்த உடை மற்றும் பயணத்திற்கான தொகை போக எஞ்சிய அனைத்தையும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக கொடுத்து விட்டு வந்திருந்தார் கெஜ்ரிவால். மெக்கானிக்கல் என்ஜினியரிங் பட்டம் பெற்ற கெஜ்ரிவாலுக்கு ஜாம்ஷெட்பூரில் உள்ள டாடா ஸ்டீல் நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. ஆனால் சமூக சேவையை நோக்கியே சிந்தித்துக் கொண்டிருந்த கெஜ்ரிவாலின் மனம் அதில் லயிக்கவில்லை. டாடா நிறுவனத்தின் சமூக நல பிரிவுக்கு தன்னை மாற்றுமாறு கேட்டார் கெஜ்ரிவால். ஆனால் பொறியாளர் பிரிவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை சமூக நல பிரிவுக்கு மாற்ற முடியாது என்று டாடா நிறுவனம் மறுத்துவிட வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறினார். அன்னை தெரேசாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் அன்றைய கல்கத்தாவில் இருந்த மிஷனரிஸ் ஆஃப் சாரிட்டி நிறுவனத்திற்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்தார் கெஜ்ரிவால். அன்னை தெரேசாவை நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த தருணம் வந்தது. மென்மையான கெஜ்ரிவாலின் கையில் முத்தமிட்டார் அன்னை. அப்போது தான் அன்னை தெரேசாவுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக சொன்னார் கெஜ்ரிவால். காளிகாட்டில் இருக்கும் ஆசிரமத்திற்கு சென்று பணியாற்றுமாறு தெரேசா கூற 2 மாதங்கள் அங்கு தங்கி பணியாற்றினார் கெஜ்ரிவால். அந்த சமயத்தில் ஒருவர் ஆசிரமத்திற்கு வரும் எளியவர்களுக்கு ஏதேனும் தொழில் கற்றுக் கொடுத்தால் அவர்கள் பிழைப்பதற்கு ஒரு வழி கிடைக்குமே என்று அன்னை தெரேசாவிடம் கேட்டார். அதற்கு இங்கு வருபவர்களுக்கு நான் ஆறுதல் தருகிறேன், அடுத்த கட்டமெல்லாம் அரசு செய்ய வேண்டியது என பதிலளித்தார் அன்னை தெரேசா. அது கெஜ்ரிவாலின் மனதில் ஆழமாக பதிந்தது. அரசு அதிகாரியானால் பெருவாரியான மக்களுக்கு நம்மால் உதவ முடியுமே என்று எண்ணியவர் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாரானார். முதல் முறையாக தேர்வு எழுதிய போதே IRS எனப்படும் இந்திய வருவாய்த்துறை பொறுப்புக்கு தகுதி பெற்றார். ஆனால் IAS அதிகாரியானால் மக்களுக்கு நெருக்கமாக இருந்து பல உதவிகளை செய்ய முடியும் என்பதால் மீண்டும் சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதினார். 2வது முறையும் IRS தான் கிடைத்தது. அதனை ஏற்றுக்கொண்டு 1993ஆம் ஆண்டு முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியில் IRS பயிற்சிக்கு சென்றார். அங்கு தன்னை போலவே IRS பயிற்சிக்காக வந்திருந்த சுனிதாவை முதன்முறையாக சந்தித்தார். அவ்வப்போது சந்தித்துக் கொண்ட இருவரும் நண்பர்களாக மாறினர். இருவரது அலைவரிசையும் ஒன்றுபட்டதால் மாலை நேரங்கள் எல்லாம் அவர்களது உரையாடல்களுக்கான பொழுதாக அமைந்தன. காலப்போக்கில் இருவரது மனதிலும் காதல் ஒட்டி கொண்டது. ஆனால் இருவருமே அதை வெளியில் சொல்லவில்லை. ஒரு கட்டத்தில் சுனிதா வேறு ஒரு ஊருக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது.
அதை விட்டால் சரியான தருணம் கிடைக்காது என்பதை உணர்ந்த கெஜ்ரிவால் நேராக அவரது தங்குமிடத்திற்கு சென்று கதவை தட்டினார். கதவை திறந்த சுனிதாவிடம் தன் காதலை சொன்னார். தயக்கமின்றி உடனடியாக சம்மதம் சொன்னார் சுனிதா. இருவரும் தங்களது குடும்பத்தாருடன் பேச இரு வீட்டாரின் சம்மதத்துடன் 1994ஆம் ஆண்டு இல்லறத்தில் இணைந்தனர். புதுடில்லியில் வருமான வரித்துறையில் இருவருக்கும் பணி கிடைத்தது. 1995ஆம் ஆண்டு முதல் முறையாக IRS பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தருணத்தில் மூத்த அதிகாரி ஒருவர் கெஜ்ரிவாலிடம் பேசினார். ஒரு அரசு அதிகாரி எப்படி பணம் சம்பாதிப்பது என்பதை பற்றியும் பின்னர் எப்படி நேர்மையானவராக காட்டிக்கொள்வது என்பதை பற்றியும் அவர் விவரித்ததை கேட்டு கெஜ்ரிவால் திடுக்கிட்டார். முதல் முறையாக அரசு பொறுப்பை ஏற்கும் போது அவருக்கு நேர்ந்த அந்த அனுபவமே இந்நாளில் அவர் அரசியலின் பக்கம் நகர்வதற்கு காரணமாக இருந்தது. வருமான வரித்துறை பணியில் இருந்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்துவிட முடியும் என்று தனக்குத்தானே கேள்வி எழுப்பிக் கொண்ட கெஜ்ரிவால் ஒரு சமூக சேவை மையத்தை தொடங்கும் முடிவுக்கு வந்தார். அவரது சகோதரர் மற்றும் தாய் மாமா இருவரும் ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து தங்கள் பங்குக்கு உதவினர். 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லியில் பரிவர்தன் எனும் அமைப்பை தொடங்கினார் கெஜ்ரிவால். பரிவர்தன் எனும் சொல்லுக்கு மாற்றம் என்று பொருள். கெஜ்ரிவாலுக்கு துணையாக மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட சில நண்பர்கள் அந்த அமைப்பில் இணைந்து கொண்டனர். ரேஷன் பொருட்கள், வருமான வரி, மின்சாரம் போன்ற பல்வேறு துறைகளில் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. அதே சமயம் தனது துறையில் நடக்கும் முறைகேடுகளை களையும் வகையில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பித்தார் கெஜ்ரிவால். வருமான வரித்துறையில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று கோரி பரிவர்த்தன் அமைப்பின் சார்பில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் மூலம் நேர்மையாக வரியை கணக்கிடவும் பிடித்தம் செய்யப்பட்ட வரிப்பணத்தை விரைவாக மக்களுக்கு வழங்கவும் வருமான வரித்துறைக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தது பரிவர்த்தன் அமைப்பு. தங்களுடன் பணிபுரியும் ஒருவர்தான் வெளியில் இருந்து தங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் என்பதை அறியாமலேயே இயங்கிக் கொண்டிருந்தது வருமான வரித்துறை. 2001ஆம் ஆண்டு டெல்லியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் அமலானது. அதிகார வர்க்கத்திற்கு எதிரான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கிடைத்த அந்த சட்டத்தை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் கெஜ்ரிவால். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் என்பதை விளக்கும் விதமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டார் கெஜ்ரிவால். பொதுத்துறை மூலமாக செய்யப்பட்ட 68 பணிகள் குறித்த விவரங்களை RTI மூலம் பெற்றது பரிவர்த்தன் அமைப்பு. அதன் மூலம் அந்த பணிகளில் 70 லட்சம் ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டறியப்பட்டது. அதேபோல ரேஷன் கடைகளில் நடந்த மோசடியை வெளிக்கொண்டு வருவதன் மூலம் RTI சட்டத்தை பயன்படுத்தி சாமானிய மக்களும் தங்களது பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளையும் நிவாரணத்தையும் பெற முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியது. டெல்லியில் குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான விவரங்களை RTI மூலம் பெற்ற பரிவர்த்தன் அமைப்பு அங்கு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் அதீத சம்பளம் குறித்து கேள்வி எழுப்பியது. டெல்லி குடிநீர் வாரியத்தின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டே 163 கோடி ரூபாயாக இருக்கும் போது தனியார் திட்டத்தில் வெளிநாட்டு நிபுணர்களின் சம்பளமாக மட்டுமே 105 கோடி ரூபாய் செலவிடப்படுவதை கோடிட்டு காட்டியது. அதனால் குடிநீர் கட்டணம் உயரும் என்று வாதிட்டது. பரிவர்த்தன் அமைப்பின் போராட்டத்தால் அந்த திட்டமே கைவிடப்பட்டது. அதோடு சலுகை விலையில் அரசு நிலத்தை பெற்ற தனியார் பள்ளிகள் 700 ஏழை மாணவர்களை கட்டணமின்றி பள்ளியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவு பரிவர்த்தன் அமைப்பால் கிடைத்தது. இப்படி பல்வேறு மக்கள் நல பணிகள் கெஜ்ரிவாலையும் அவரது தோழர்களையும் அந்த பகுதி மக்களுக்கு பரிச்சயமாக்கி இருந்தன. 2005ஆம் ஆண்டு நாடு முழுமைக்கான தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அமல்படுத்தியது. இந்த சட்டம் குறித்தான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டார் கெஜ்ரிவால். RTI சட்டத்தை அடிமட்ட அளவில் கொண்டு சேர்த்ததற்காகவும் அதன் மூலம் ஊழலுக்கு எதிராக போராட டெல்லியின் ஏழை மக்களுக்கு அதிகாரம் அளித்ததற்காகவும் 2006ஆம் ஆண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரமோன் மகசேசே விருது வழங்கப்பட்டது. அதன் மூலம் கிடைத்த பரிசு பணத்தை கொண்டு பப்ளிக் காஸ் ரிசர்ச் பவுண்டேஷன் என்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் தொடங்கப்பட்டது. அதன் நிறுவனர்களாக அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா, அபிநந்தன் சேகரி ஆகியோரும், அறங்காவலர்களாக பிரசாந்த் பூஷன் மற்றும் கிரண் பேடி ஆகியோரும் இணைந்து பணியாற்றினர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் 2வது 5 ஆண்டு காலம் கடுமையான சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. 2008ஆம் ஆண்டு மும்பையில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை மக்கள் மத்தியில் விதைத்திருந்தது.
பல்வேறு துறைகளில் ஊழல் நடந்திருப்பதாக வெளியான புகார்கள் காங்கிரஸ் அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருந்தன. கார்கில் ராணுவ வீரர்களுக்காக கட்டப்பட்ட ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் ஊழல், தேவாஸ் எனும் தனியார் நிறுவனத்திற்கு செயற்கைக்கோள் அலைவரிசைகளை ஒதுக்கீடு செய்தது தொடர்பான ஆண்ட்ரிக்ஸ் தேவாஸ் ஊழல், காமன்வெல்த் போட்டிகளில் நடந்த முறைகேடுகள், ராணுவத்திற்கு தாத்ரா ட்ரக்குகளை வாங்கியதில் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல் என பல ஊழல் புகார்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தன. அந்த சூழலில் ஊழலுக்கு எதிரான இந்தியா எனும் இயக்கத்தை தொடங்கினார் அண்ணா ஹசாரே. அவரோடு இணைந்து போராட்டங்களை முன்னெடுத்த 4 அணியில் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, பிரசாந்த் பூஷன் மற்றும் சந்தோஷ் ஹெக்டே ஆகியோர் இடம் பிடித்திருந்தனர். ஊழல் குற்றம் சாட்டப்பட்டால் பிரதமர் உட்பட எல்லோரையும் விசாரிக்க வகை செய்யும் லோக்பால் மசோதாவை அமல்படுத்த வேண்டும் என்பதே அண்ணா ஹசாரே இயக்கத்தின் முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. அண்ணா ஹசாரேவின் போராட்டத்திற்கு ஆதரவு பெருகத் தொடங்கியது. வேறு வழியின்றி ஒரு குழுவை அமைத்த காங்கிரஸ் அரசு லோக்பால் மசோதாவுக்கான முன்வடிவை தயாரித்தது. ஆனால் அதில் பிரதமரை விசாரிக்கும் அதிகாரம் சேர்க்கப்படாதது உட்பட பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக போராட்டக் குழு கூறியது. அதையடுத்து அரசு தரப்பு, அண்ணா ஹசாரே தரப்பு என பலரும் இணைந்த ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவில் ஒருவராக அரவிந்த் கெஜ்ரிவால் இடம்பெற்றிருந்தார். அந்த குழு தயாரித்த சட்ட முன்வடிவு நாடு தழுவிய அளவிலான கருத்துக்களை பெற்று திருத்தப்பட்டு ஜன் லோக்பால் மசோதாவாக உருவெடுத்தது. அதன் பின்னரும் ஜன் லோக்பால் மசோதாவை அமல்படுத்துவதில் மத்திய அரசு காலம் தாழ்த்தி வந்தது. அந்த சூழலில் தான் ஆட்சி அதிகாரம் இருந்தால்தான் இத்தகைய அரசியல் மாற்றங்களை நிகழ்த்த முடியும் என உணர்ந்து கொண்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதற்காக ஓர் அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார். ஆனால் நேரடி அரசியலுக்கு வருவதில் அண்ணா ஹசாரேவுக்கு விருப்பமில்லை. அது அண்ணா ஹசாரே குழுவைச் சேர்ந்தவர்களுக்கும் கெஜ்ரிவாலுக்கும் இடையே இடைவெளியை ஏற்படுத்தியது. ஆனால் கெஜ்ரிவாலுக்கும் மக்களுக்கும் இடையே நெருக்கத்தை உண்டாக்கியது. 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளில் கெஜ்ரிவாலின் புதிய கட்சி பிறப்பெடுத்தது. 1949ஆம் ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான நவம்பர் 26ஆம் தேதி முறைப்படி கட்சி தொடங்கப்பட்டது. சாமானியரின் கட்சி என பொருள்படும் விதமாக ஆம் ஆத்மி கட்சி என கட்சிக்கு பெயர் வைத்தார் கெஜ்ரிவால். தன் கட்சியின் சின்னமாக துடைப்பத்தை தேர்ந்தெடுத்த கெஜ்ரிவால் அது நாட்டில் நிலவும் ஊழலை துடைத்தெறியும் என முழங்கினார். அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அரசியல் பிரபலங்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். சோனியா காந்தியின் மருமகனான ராபர்ட் வதேரா மீது கெஜ்ரிவால் கூறிய குற்றச்சாட்டுக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. 2007ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ராபர்ட் வதேரா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வாங்குவதற்காக DLF நிறுவனம் பிணையின்றி வட்டியின்றி 65 கோடி ரூபாய் கடனாக கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சியான பாஜகவையும் விட்டு வைக்கவில்லை கெஜ்ரிவால். அப்போதைய பாஜக தலைவரான நிதின் கட்கரி மகாராஷ்டிராவின் விதர்பா பகுதியில் வறட்சியால் வாடும் விவசாயிகளை பொருட்படுத்தாமல் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கான நீரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்தும் ஆலைகளுக்கு திருப்பிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அதன் மூலம் நடப்பு அரசியலில் உள்ள இருவரும் கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் கெஜ்ரிவால். 2013ஆம் ஆண்டு டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி களமிறங்கியது. அதுவரை டெல்லியின் அசைக்க முடியாத அரசியல் சக்திகளாக இருந்த காங்கிரஸையும் பாஜகவையும் பின்னுக்கு தள்ளி முதல் தேர்தலிலேயே 28 இடங்களை பெற்று அசத்தியது. 15 ஆண்டுகளாக டெல்லியின் முதல்வராக இருந்த ஷீலா தீட்சித்தை 25,000ற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். தேர்தல் முடிவுகள் வெளியான போது இது ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றி அல்ல, மக்களின் வெற்றி என்றார். அதிகாரப்பூர்வமாக ஆரம்பமாகி ஓராண்டு கூட ஆகாத ஒரு கட்சி காங்கிரஸ் எனும் பாரம்பரிய அரசியல் சக்தியையும் பாஜக எனும் நவீன அரசியல் உத்தியையும் முறியடித்ததன் பின்னணியில் இருந்தது கெஜ்ரிவாலின் சாணக்கிய வியூகம். आज जो दिल्ली विधानसभा के नतीजे आए हैं, ये नतीजे
कई मायनों में ऐतिहासिक हैं। अभी तक हमारे देश की राजनीति बीजेपी, कांग्रेस और कुछ चंद पार्टियों की धर्म, जात, भ्रष्टाचार, अपराध ஒரு சாமானியராக இருந்தால் மட்டுமே சாமானியர்களின் பிரச்சனைகளை உணர்ந்து கொள்ள முடியும் என்பார் கெஜ்ரிவால். அப்படி உணர்ந்து கொண்டதால் தான் தனது தேர்தல் வாக்குறுதியில் 50% மின் கட்டண தள்ளுபடி, 700 லிட்டர் குடிநீர் இலவசம் என அறிவித்தார். கெஜ்ரிவாலும் இலவசங்களின் பின்னால் போகிறார் என அப்போது குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஓடிக்கொண்டே இருந்தார். டெல்லியின் கல்வி, சுகாதார சேவைகளை மேம்படுத்தும் வகையில் 500 பள்ளிகள் மற்றும் கூடுதல் சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். இவற்றை தாண்டி அரசியல்வாதிகளுக்கே உரித்தான பாரம்பரிய ஆடைகளை தவிர்த்து அண்டை வீட்டுக்காரரை போல பேண்ட் சட்டையில் வலம் வந்தார் கெஜ்ரிவால். சொகுசு கார்களில் சுற்றும் மற்ற கட்சியினரை காட்டிலும் தனது தொண்டர் ஒருவர் பரிசாக அளித்த சாதாரண மாருதி வேகனார் காரில் வந்து சென்ற கெஜ்ரிவால் டெல்லியின் நடுத்தர மக்களை பிரதிபலித்தார். கட்சிகள் தொழிலதிபர்களிடமிருந்து நிதியை வாங்கி குவித்த நிலையில் அதனை முற்றிலுமாக தவிர்த்தார் கெஜ்ரிவால். கட்சி நிதியாக பொதுமக்களிடமிருந்து மட்டுமே பணம் பெறப்பட்டது. அப்படி பெறப்பட்ட 20 கோடி ரூபாய் பணம் யார் யாரிடமிருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது என்ற பட்டியலையும் வெளியிட்டார். அந்த மாற்றங்கள் எல்லாம் மக்களின் வாக்குகளாக மாற்றி போட வைத்தன. 2013ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக 32 இடங்கள், ஆம் ஆத்மி 28 இடங்கள், காங்கிரஸ் 8 இடங்களை பெற்ற நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான 36 இடங்கள் எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை. முதலில் ஆம் ஆத்மி எதிர்க்கட்சியாகவே அமரும் என அறிவித்தார் கெஜ்ரிவால். பின்னர் காங்கிரஸ் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்ததால் டெல்லியில் ஆம் ஆத்மியின் ஆட்சி அமைந்தது. சாமானியர்களில் ஒருவரான அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் தேர்தலிலேயே முதல்வராகி சாதனை படைத்தார். ஆனால் அதன் பிறகுதான் சோதனைகள் வந்தன. अरविंद केजरीवाल ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। தான் வாக்குறுதி அளித்தபடி டெல்லி சட்டசபையில் ஜன் லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்ய முடிவெடுத்தார் கெஜ்ரிவால். ஆனால் காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள் அதற்கு எதிராக கடும் அமளியில் ஈடுபட்டனர். மசோதாவை தாக்கல் செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதையடுத்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த 27 எம்எல்ஏக்கள் மட்டுமே மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். 42 உறுப்பினர்கள் மசோதாவை தாக்கல் செய்வதற்கு எதிராக வாக்களித்தனர். வேறு வழியின்றி அந்த துணிச்சலான முடிவை எடுத்தார் கெஜ்ரிவால். முதல்வராக பதவியேற்று 49 நாட்களை ஆன நிலையில் பதவியை ராஜினாமா செய்து எல்லோருக்கும் அதிர்ச்சி அளித்தார். लोकपाल बिल गिरा तो आज हमारी सरकार इस्तीफा देती है। आज हमारी सरकार इस्तीफा देती है। लोकपाल बिल के लिए 100 बार मुख्यमंत्री की कुर्सी देनी पड़े, 100 बार मुख्यमंत्री की कुर्सी न्यौछावर करने के लिए तैयार है। கிடைத்த ஒரு வாய்ப்பையும் இப்படி கோட்டை விட்டு விட்டாரே என அப்போது கெஜ்ரிவால் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதன் பிறகு டெல்லியில் யாரும் ஆட்சி அமைக்க முன்வராத நிலையில் அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமைக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நாடு முழுவதும் மோடி அலை அடித்துக் கொண்டிருக்க மோடிக்கு எதிராக வாரணாசி தொகுதியில் களமிறங்குவதாக அறிவித்தார் கெஜ்ரிவால். அந்த தேர்தலில் ஆம் ஆத்மி சார்பில் நாடு முழுவதும் 400 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். ஆனால் 4 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர். 3,37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோற்கடித்தார் மோடி. அடுத்தடுத்த சறுக்கல்களால் இனி அரவிந்த் கெஜ்ரிவால் அவ்வளவுதான் என பேச்சு எழுந்தது. ஆனால் அதனை புரட்டி போட்டது 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற டெல்லி சட்டமன்ற தேர்தல்.
மொத்தமுள்ள 70 இடங்களில் 67 இடங்களை ஆம் ஆத்மி கைப்பற்ற 3 இடங்கள் மட்டுமே பாஜகவுக்கு கிடைத்தது. அதுவரை இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் அந்த தேர்தலில் முழுமையான தோல்வியை தழுவியது. அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த கெஜ்ரிவால் தனது வாக்குறுதிப்படி ஜன் லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்தார். 2020ஆம் ஆண்டு தேர்தலின் போது கடந்த 5 ஆண்டுகளில் ஆம் ஆத்மி செய்தது என்ன என்று ஒரு ரிப்போர்ட் கார்டை வெளியிட்டார் கெஜ்ரிவால். குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட துறைகளில் ஆம் ஆத்மி அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டன. ஆனால் 500 பள்ளிகள் தொடங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக 40,000 வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தது ஆம் ஆத்மி. 2020ஆம் ஆண்டு தேர்தலிலும் கெஜ்ரிவாலின் கையே ஓங்கி இருந்தது. ஆம் ஆத்மி 62 இடங்களிலும் பாஜக 8 இடங்களிலும் வெற்றி பெற 3வது முறையாக முதல்வர் பொறுப்பை ஏற்றார் கெஜ்ரிவால். दिल्ली वालों, गजब कर दिया आप लोगों ने। I love you. 2022ஆம் ஆண்டு பஞ்சாப் மண்ணிலும் தடம் பதித்தது ஆம் ஆத்மி. மொத்தமுள்ள 117 தொகுதிகளில் 92 இடங்களை கைப்பற்றி காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் பேரதிர்ச்சி கொடுத்து ஆட்சியை பிடித்தது ஆம் ஆத்மி. அந்த காலகட்டத்தில் தான் கெஜ்ரிவாலுக்கு சோதனைகள் ஆரம்பமாகின. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசில் சுகாதாரம், உள்துறை, மின்சாரம் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் சத்யேந்தர் ஜெயின். அவருக்கு தொடர்புடைய 4 நிறுவனங்கள் மூலம் ஹவாலா பண மோசடியில் ஜெயின் ஈடுபட்டதாக 2017ஆம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கு 4 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட நிலையில் திடீரென 2022ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதியன்று சத்யேந்தர் ஜெயினை கைது செய்தது அமலாக்கத்துறை. அடுத்த சோதனையாக வந்தது புதிய மதுபான கொள்கை. 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி ஆம் ஆத்மி அரசு அமல்படுத்திய புதிய மதுபான கொள்கை பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் பழைய கொள்கையே அமலுக்கு கொண்டு வந்தது. ஆனால் புதிய மதுபான கொள்கையை அமல்படுத்திய வகையில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக தலைமைச் செயலாளர் நரேஷ்குமார் டெல்லியில் துணைநிலை ஆளுநர் சக்சேனாவிடம் அறிக்கை அளித்தார். அது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்தார். அதையடுத்து டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா உட்பட 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ மணீஷ் சிசோடியாவை கைது செய்தது. அந்த வழக்கு தொடர்பாக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. தொடர்ந்து பலமுறை சம்மன் அனுப்பியும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகாத கெஜ்ரிவால் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் தினமும் சம்மன் அனுப்புவதை விட்டுவிட்டு அடுத்த கட்ட விசாரணை வரை காத்திருக்க வேண்டும் என கூறியிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்தியா கூட்டணியோடு தனது தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருக்கிறது ஆம் ஆத்மி. அந்த சூழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்களும் பரபரப்பாக வெளியாகின. இதுவரை பங்கேற்ற மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் முத்திரை பதித்த ஆம் ஆத்மி நாடாளுமன்ற தேர்தலிலும் சூறாவளியை கிளப்புமா அல்லது ஊழல் வழக்கு சார்ந்த நடவடிக்கைகளால் கட்சிக்குள் சூறாவளியை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று, ஆம் ஆத்மி என்றால் டெல்லி நினைவுக்கு வரும் என்பதை தாண்டி பஞ்சாப், குஜராத், ஹரியானா, கோவா என பல மாநிலங்களிலும் ஆம் ஆத்மி அரசியல் தடம் பதித்துள்ளது என்றால் அதற்கு முதன்மையான காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால்.